ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று ஃபர்லான தொழுகையில் தக்பீரை கட்டி அவன் சூரா ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் பதில் கொடுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் பதில் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். நீங்கள் இன்று இப்படி இந்த தொழுகையை நீங்கள் தொழுதால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு பதில் சொல்கிறான் என்ற உணர்வோடு இப்படி தொழுது பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி ஒரு அடியான் சொன்ன பொழுது அல்லாஹ் நேரடியாக அதுக்கு பதில் சொல்கிறான். மலக்குமார்களிடம் சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். இப்ப நீங்க ஓதுங்க, தக்பீரை கட்டி தொழும் பொழுது நீங்க ஓதுகின்ற பொழுது இந்த வாசகங்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு பதில் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்துக் கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான். وَإِذَا قَالَ الْعَبْدُ مَالِكِ يَوْمِ الدِّينِ, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி நீதான் யா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான், மகத்துவப்படுத்தி விட்டான். وَإِذَا قَالَ الْعَبْدُ إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ, إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று ஒரு அடியான் சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா பைனி வபைன அப்தி வலிஅப்தி மா ஸஅல், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ள விடயம், அடியான் கேட்பதை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். إياك نعبد الاعتراف بالألوهية, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், உன்னை மட்டும்தான். நஅபுது இய்யாக அல்ல, இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறேன், வேறு யாரையும் வணங்கவில்லை. இய்யாக நஅபுது, அந்த ரப்புல் ஆலமீனிடம் இரண்டாவது கேட்கிறோம், நஸ்தஈன், உதவி தேடுகிறோம். இய்யாக நஅபுது, உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ், இய்யாக நஸ்தஈன். அப்ப இப்படி ஒரு அடியான் சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலே, அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன். அடுத்து அடியான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவிடியா அல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் செய்தாயோ அவர்கள் சென்ற பாதை. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், யா அல்லாஹ் உனது கோபத்துக்கு உள்ளானவர்களுடைய பாதை அல்ல, அது வழிதவறியவர்களுடைய பாதை அல்ல, நீ அருள் செய்தவர்களுடைய பாதை எங்களுக்கு தந்துவிடு, காட்டிவிடியா அல்லாஹ் என்று ஒரு அடியான் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா லிஅப்தி வலிஅப்தி மா ஸஅல், இது என்னுடைய அடியானுக்குரியது, அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரா ஃபாத்திஹாவை இப்படி ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி.